Hello students, next exercise number 9.1 la third sum. Okay. A contractor plans to install two slides for the children to play in a park. ஸோ பார்க்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க விளாட்றக்காண்டி சீசா மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே ஸ்லைட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. டூ ஸ்லைட்ஸ் ஃபார் த சில்ட்ரன் டு பிளே இன் ஏ பார்க். ஃபார் தி சில்ட்ரன் பிலோ தி ஏஜ் ஆஃப் 5 years, she prefers to have a slide whose top is at a height of 1.5 meter. So slide ஓட top இதான் ஸ்லைடுன்னு வச்சுக்கோங்க. ஸ்லைடோட டாப் வந்து which is at a height of 1.5 meter. ஸோ இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 meter from the ground. இது கிரவுண்ட் லெவல். இது வந்துட்டு ஸ்லைடு, இது ஸ்லைடோட டாப், இது ஸ்லைடோட பாட்டம். ஓகே, 1.5 meter and inclined at an angle of 30 degree to the ground. Inclined at an angle of 30 degree to the ground. இது வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. 30 degree to the ground. Whereas for the elder children, ஸோ இந்த ஸ்லைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா below the age of 5 years. Below the age of 5 years childrens வந்துட்டு இந்த ஸ்லைடு யூஸ் பண்ணுறாங்க. ஸ்லைடு 1ன்னு வச்சுக்கலாம் அது. நெக்ஸ்ட் ஃபார் எல்டர் சில்ட்ரன்ஸ், ஃபார் எல்டர் சில்ட்ரன்ஸ் செகண்ட் ஸ்லைடு இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இன்னொரு ஸ்லைடு இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபார் எல்டர் சில்ட்ரன், she want to have a steep slide at a height of 3 meter from the ground level. இது வந்து 1.5 meter கொடுத்துருந்தாங்க டாப்பு. இது வந்துட்டு 3 meter from the ground. இதோட டாப் வந்து 3 meterல இருக்கு from the ground. And inclined at an angle 60 degree to the ground. இந்த ஸ்லைடு வந்து inclined at an angle 60 degree to the ground. What should be the length of slide in each case? இந்த ஸ்லைடோட லென்த் எவ்வளோ, இந்த ஸ்லைடோட லென்த் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இது ஸ்லைடு 2, ஸ்லைடு 2. இது பாயிண்ட் ஏ பி சின்னு வச்சுக்கலாம். இது ஸ்லைடு 1 ஏ பி சின்னு வச்சுக்கலாம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்லைடோட லென்த் இன் ஈச் கேஸ், ரெண்டு கேஸ்லையுமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் ஸ்லைடு 1. ஸோ லென்த் ஆஃப் ஸ்லைடு 1னா வந்துட்டு எந்த லென்த்து, இந்த ஏசிங்கிறது தான் லென்த். ஏன்னா ஏங்கிறது டாப் ஆஃப் தி ஸ்லைடு, சிங்கிறது பாட்டம் ஆஃப் தி ஸ்லைடு. ஸோ ஏசிங்கிறது தான் லென்த் ஆஃப் த ஸ்லைடு. ஸோ லென்த் ஆஃப் த ஸ்லைடு 1 வந்துட்டு ஏசி நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே ஸ்லைடு 2ல பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் ஸ்லைடு 2 = இதுலேயும் அதே தான், ஏசி வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது டாப் ஆஃப் த ஸ்லைட், சிங்கிறது பாட்டம் ஆஃப் த ஸ்லைட். இந்த ஸ்லைடு வந்து 60 டிகிரி இன்க்ளைண்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் நம்ம லென்த் ஆஃப் த ஸ்லைடு ஏசி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கலாம். நம்ம கேஸ் 1, கேஸ் 1 ஃபார் ஸ்லைடு 1ன்னு போட்டுக்கிறேன். ஃபார் ஸ்லைடு 1. ஓகே, ஸோ இன்னொரு தடவை ட்ரா பண்ணிக்கலாம் டயக்ராமை. இது வந்து 1.5 மீட்டர். இது பாயிண்ட் ஏ பி சி. இட் இஸ் இன்க்ளைன்ட் அட் அன் ஆங்கிள் 30 டிகிரி. இப்போ நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது ஏசி தான் ஃபைன் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் எழுதிக்கலாம். இங்கே நம்மளுக்கு என்ன ட்ரிக்னாமெட்ரிக், ஆரஞ்ச் ஆப்பிள் ஆரஞ்ச் டிவைடட் பை ஹனி ஹனி ஆப்பிள். ஸோ ஓனா ஆப்போசிட் சைடு, ஏனா அட்ஜசன்ட் சைடு, ஓனா ஆப்போசிட் சைடு, ஹச்னா ஹைபாட்டினியூஸ் அட்ஜசன்ட். ஓகே, இப்போ இது டீட்டா டிகிரி. டீட்டா வந்து 30 டிகிரி ஆங்கிள் சியில் கொடுத்துருக்காங்க. டீட்டாக்கு ஆப்போசிட் இருக்க சைடு வந்துட்டு ஆப்போசிட் சைடு, ஏபிங்கிறது ஆப்போசிட் சைடு,
அது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு 1.5 மீட்டர். என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏசி தான் கண்டுபிடிக்கணும். இதுதான் ஸ்லைடோட லென்த், ஏசி தான் கண்டுபிடிக்கணும். பட் 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்க சைடு வந்துட்டு நான் ஹைபாட்டினியூஸ் சைடு. ஸோ இந்த சைடு தான் நம்ம ஹைபாட்டினியூஸ் சைடு கண்டுபிடிக்கணும். ஆப்போசிட் சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்போசிட்டையும் ஹைபாட்டினியூஸையும் ரிலேட் பண்ணுற டீட்டா வந்துட்டு எது? சைன் டீட்டா. இதுதான் சைன் டீட்டா, O/H. சைன் டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு டிவைட் பை ஹைபாட்டினியூஸ் சைடு. ஓகே, ஸோ இப்போ சைன் டீட்டா போட்டுக்கலாம். சைன் டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு டிவைட் பை ஹைபாட்டினியூஸ் சைடு. இங்கே வந்து டீட்டா வேல்யூ 30 கொடுத்துருக்காங்க. ஸோ சைன் 30 ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்துட்டு என்னது? 1.5 டிவைடட் பை ஹைபாட்டினியூஸ் சைடு தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஏசி. ஸோ சைன் 30 வேல்யூ 1 divided by 2. Sin 30 is 1 divided by 2 equal to 1.5 divided by AC. So AC அங்கு கொண்டு போயிடலாம். AC equal to 1.5 into 2. 1.5 into 2. So AC equal to 3 meter. So இதுதான் the length of the slide 1. So therefore length of slide 1 equal to AC equal to 3 meter. Next நம்ம second slideக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ case 2 for slide 2. ஸோ அந்த டயக்ராம் திரும்பி போட்டுக்கலாம். இது வந்து 3 மீட்டர், இது வந்து 60 டிகிரி இன்க்ளைண்ட் ஆயிருக்கு. இது பாயிண்ட் A, B, C. ஸோ ஆங்கிள் C கொடுத்துருக்காங்க, 60 டிகிரி டீட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டாக்கு ஆப்போசிட் இருக்க சைடு ஆப்போசிட் சைடு AB கொடுத்துருக்காங்க, வேல்யூ 3 மீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏசி கண்டுபிடிக்கணும். ஏசிங்கிற சைடு வந்து ஹைபாட்டினியூஸ் சைடு, ஏன்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்க சைடு ஹைபாட்டினியூஸ் சைடு. ஓகே, ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ படி OAO டிவைடட் பை HHO, ஹனி ஹனி ஆப்பிள். ஸோ ஆப்போசிட்டையும் ஹைபாட்டினியூஸையும் ரிலேட் பண்ணுற டீட்டா வந்துட்டு சைன் டீட்டா. ஸோ அதனால தான் நம்ம சைன் டீட்டா யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே டீட்டா வேல்யூ 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சைன் 60 ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு டிவைட் பை ஹைபாட்டினியூஸ். ஆப்போசிட் சைடு வந்துட்டு AB, 3 டிவைடட் பை ஹைபாட்டினியூஸ் சைடு வந்து AC. அதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ சைன் 60 வேல்யூ இஸ் √3/2 is equal to 3 divided by AC. ஸோ AC தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். AC equal to 3 into 2 divided by √3. So 3 2s are 6 divided by √3. இந்த டினாமினேட்டரில் ரூட் வர்றதுனால மேலேயும் கீழே √3 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 6 √3 divided by √3 into √3. So 6 √3 divided by √3 into √3, 3. So 3 1s are 3 2s are 6, which is equal to 2 √3. 2 √3 meter. So therefore length of slide 2 equal to AC equal to 2 √3 meter. Okay. இப்போ ஸ்லைடு 1க்கு லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர், ஸ்லைடு 2க்கு லென்த் வந்து 2 √3 மீட்டர்னு கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இதோட அந்த சம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் நம்ம 4th ப்ராப்ளம் பார்க்கலாம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 9.1ல 4th சம் பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் தி டவர். ஸோ டவர் இருக்கு, இது வந்து டவர்னு வச்சுக்கலாம். இது வந்து கிரவுண்ட் லெவல், இது டவர், இது வந்து டாப் ஆஃப் தி டவர், இந்த பாயிண்ட் வந்து ஃபுட் ஆஃப் தி டவர். ஸோ பாயிண்ட் ஏ வச்சுக்கலாம், இது பாயிண்ட் பி. பாயிண்ட் ஏ டாப் ஆஃப் தி டவர் அண்ட் பாயிண்ட் பி ஃபுட் ஆஃப் தி டவர். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் த டவர் ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் தி கிரவுண்ட் விச் இஸ் 30 மீட்டர் away from the foot of the tower is 30 degree. 30 meter away from the foot of the tower. இதுதான் foot of the tower. இங்க இருந்து 30 மீட்டர் தள்ளி. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து
டாப் ஆஃப் தி டவரை பார்க்குறாங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா என்ன, கீழிருந்து மேலே பார்க்குறது. ஸோ இங்கேருந்து இந்த லைன் ஆஃப் சைட் வந்துட்டு ஏ பாயிண்ட்டை பார்க்குது. இது பாயிண்ட் சின்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து பார்க்குறாங்க. அந்த ஆங்கிள் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இஸ் 30 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து 30 டிகிரி. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஃபுட் ஆஃப் த டவர் அண்ட் த பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30 மீட்டர். இது வந்து 30 மீட்டர். பிசி வந்து 30 மீட்டர். என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி டவர். இந்த ஹைட் ஏபி கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி டவர். ஸோ ஏபி வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏபிங்கிறது ஒரு டவரு, ஏங்கிறது வந்து டாப் ஆஃப் தி டவர், பாயிண்ட் பிங்கிறது ஃபுட் ஆஃப் தி டவர். ஸோ இங்கே சின்னு ஒரு பர்சன் நிற்கிறாங்க. இங்கே இருந்து டாப் ஆஃப் த டவரை பார்க்குறாங்க. அதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்சனுக்கும் ஃபுட் ஆஃப் த டவருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னா 30 மீட்டர். என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹைட் ஆஃப் த டவர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஏபி வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ போட்டுக்கலாம். ஓஏஓ ஆரஞ்சு ஆப்பிள் ஆரஞ்சு டிவைட் பை ஹனி ஹனி ஆப்பிள். ஓகே, ஸோ ஓனா ஆப்போசிட் சைடு, ஏன்னா அட்ஜசன்ட் சைடு, ஓனா ஆப்போசிட் சைடு. ஓகே, ஓ பை ஹச்சுங்கிறது சைன் டீட்டா, ஏ பை ஹச்சுங்கிறது காஸ் டீட்டா, அண்ட் ஓ பை ஏங்கிறது டேன் டீட்டா. ஓகே, இது உங்களுக்கு தெரியும். இப்போ டீட்டாக்கு பக்கத்தில் உள்ள சைடு தான் அட்ஜசன்ட் சைடு. டீட்டாக்கு பக்கத்தில் உள்ள சைடு சிபி, அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க 30 மீட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க, டீட்டாக்கு ஆப்போசிட் உள்ள சைடு தான் கேட்டிருக்காங்க. ஏபி வேல்யூ கேட்டிருக்காங்க. டீட்டாக்கு ஆப்போசிட் உள்ள சைடு தான் கேட்டிருக்காங்க. ஹைட் ஆஃப் தி டவர் ஏபி வேல்யூ கேட்டிருக்காங்க. நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது ஏபி. ஸோ ஆப்போசிட் சைடு கேட்டிருக்காங்க, அட்ஜசன்ட் சைடு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு சைடையும் ரிலேட் பண்ணுற டீட்டா எதுன்னு பாருங்க, ஆப்போசிட் டிவைட் பை அட்ஜசன்ட், டேன் டீட்டா. ஸோ அதனால நம்ம டேன் டீட்டா போடணும். ஸோ டீட்டா வேல்யூ 30. ஸோ டேன் therefore tan 30 equal to opposite divided by adjacent is equal to opposite side வந்து டீட்டாக்கு ஆப்போசிட் சைடு ஏபி divided by adjacent டீட்டாக்கு பக்கத்தில் உள்ள சைடு adjacent சிபி. ஸோ டேன் டீட்டா வேல்யூ உங்களுக்கு தெரியும் 1 divided by √3. ஏபி வேல்யூ தான் நம்ம கேட்டிருக்காங்க. சிபி வேல்யூ 30 கொடுத்துருக்காங்க. ஸோ therefore ஏபி equal to 30 divided by √3. ஸோ கீழே வந்துட்டு √3 வர்றதுனால நம்ம மேலேயும் கீழேயும் √3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். √3 into √3. ஸோ 30 √3 divided by √3 into √3 3. ஸோ 3 1s are 3 10s are 30. ஸோ 10 √3. ஏபி வேல்யூ வந்துட்டு 10 √3. ஸோ therefore height of tower equal to AB equal to 10 √3 மீட்டர். இதோட அந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் 5th ப்ராப்ளம் பார்க்கலாம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 9.1ல 5th ப்ராப்ளம். A kite is flying at a height of 60 meter above the ground. ஸோ கைட்னா தெரியும் உங்களுக்கு, பட்டம். ஸோ இது வந்துட்டு கிரவுண்ட் லெவல். இது வந்து கிரவுண்டு லெவல். ஸோ இங்கே இருந்துட்டு ஒரு வந்து பட்டம் பறக்குது. அட் ஏ ஹைட் ஆஃப் 60 மீட்டர் எபோவ் தி கிரவுண்ட் லெவல். ஸோ இந்த ஹைட் வந்து 60 மீட்டர். இது வந்து பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம், இது பாயிண்ட் பி. 60 மீட்டர் எபோவ் தி கிரவுண்ட் லெவல். The string attached to the kite is temporarily tied to the point on the ground. So பட்டத்தில் கயிறு கட்டியிருக்காங்க. String attached to the kite is attached to the ground level. Temporarily attached to the ground level. இது கொடுத்துருக்காங்க. இங்கே தான் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த பட்டத்தோட கயிறை இங்கே அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ string attached to the kite is temporarily tied to a point on the ground. அந்த பாயிண்ட் தான் C. The inclination of the string with the ground is 60 degree.
ஸோ இதுதான் ஸ்ட்ரிங்கு, ஏசிங்கிறது தான் ஸ்ட்ரிங், லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கு. இந்த இன்க்ளினேஷன் ஆஃப் தி string with the ground level is 60 degree. So 60 degree கொடுத்திருக்காங்க. The inclination of the string with the ground is 60 degree. Find the length of the string assuming that there is no slack in the string. என்ன கேட்டிருக்காங்கன்னா length of the string. Length of the string என்னது? AC தான். AC கேட்டிருக்காங்க. AC equal to length of string தான் கேட்டிருக்காங்க. Assuming there is no slack in the string. இந்த நூல் வந்துட்டு எங்கேயும் மடங்காம இருக்குது அப்படின்னு நம்மள அசியூம் பண்ணி சொல்லுவோம், நேரா இருக்கிற நூல் அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒன்று கிடச்சிருக்கு, ஏபிசி, ஆங்கிள் சி கிடச்சிருக்கு, 60 டிகிரி தெரிஞ்சிருக்கு. ஸோ டீட்டாக்கு ஆப்போசிட் இருக்க சைடு வந்துட்டு ஆப்போசிட் சைடு. ஸோ ஏபிங்கிறது தான் ஆப்போசிட் சைடு. எந்த சைடு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க? ஏசி சைடு கேட்டிருக்காங்க. ஏசிங்கிறது வந்துட்டு என்ன சைடு? இதான் 90 டிகிரி. 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்க சைடு ஹைபாட்டினியூஸ் சைடு. ஸோ ஏசிங்கிறது ஹைபாட்டினியூஸ் சைடு. ஆப்போசிட் சைடு கொடுத்துருக்காங்க, ஹைபாட்டினியூஸ் சைடு கேட்டிருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் ரிலேட் பண்ணுற டீட்டா எதுன்னு பாருங்க. நம்மளுக்கு தெரியும் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ OAO டிவைடட் பை HHA. ஆப்போசிட்டையும் ஹைபாட்டினியூஸையும் ரிலேட் பண்ணுற டீட்டா சைன் டீட்டா. ஓனா ஆப்போசிட் சைடு, ஏன்னா அட்ஜசன்ட், ஓனா ஆப்போசிட், ஹச்னா ஹைபாட்டினியூஸ். ஸோ ஆப்போசிட்டையும் ஹைபாட்டினியூஸையும் ரிலேட் பண்ணுற டீட்டா சைன் டீட்டா. ஸோ டீட்டா வந்துட்டு இங்கே 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் சைன் 60 ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபாட்டினியூஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்துட்டு டீட்டாக்கு ஆப்போசிட் இருக்க சைடு ஆப்போசிட் சைடு. ஸோ ஏபி வந்து ஆப்போசிட் சைடு. ஸோ ஏபி டிவைடட் பை ஹைபாட்டினியூஸ் வந்து 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிறது. ஸோ ஏசி வந்து ஹைபாட்டினியூஸ், AB by AC. sin 60 ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும், √3/2 is equal to AB வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும், length of the string. சாரி, AB வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஹைட்டு கொடுத்துருக்காங்க, 60 போட்டுருங்க. AC வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும், length of the string. AC வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும், divided by AC. ஸோ ஏசி இங்கே கொண்டு போயிடலாமா? ஏசி ஈக்குவல் டு இந்த 2 அங்கே கொண்டு போயிடலாம். 60 × 2 இந்த √3 கீழே வந்துடும். 60 × 2 டிவைடட் பை √3. ஸோ 60 × 2 120 டிவைடட் பை √3. ஸோ கீழே √3 இருக்கிறனால மேலேயும் கீழேயும் நம்ம √3ஆல் இன்டூ பண்ணிக்கலாம். இன்டூ √3, √3 × √3. ஸோ 120 × √3 divided by √3 × √3 வந்து 3. So 3 4s are 12. So 40 வரும். So 40 √3. √3 மீட்டர் போட்டுக்குங்க. So therefore length of string equal to AC equal to 40 √3 மீட்டர். So length of the string வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 40 √3 மீட்டர். இதோட இந்த சம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் நம்ம 6th ப்ராப்ளம் பார்க்கலாம்.